ஹாய் வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிறகடி ரகசிய சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னா, போன வாரம் ஆள வச்சு கடைக்கு வர வச்சு மனோஜும், விஜயாவும் ரோகிணிய அடிக்கிறாங்க சாட்டையால. அவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்காம மகளிர் ஆணையத்தில போயிட்டு சொல்றாங்க. மகளிர் ஆணையத்திலேருந்து ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து விஜயாட்ட மனோஜ்ட்ட கேட்குறாங்க. ஆனா இவங்க ஒத்துக்க மாட்றாங்க. ஆனா ஒரு கட்டத்தில மனோஜ் வாய் விட்டு மாட்டிக்கிறாரு. ஆமா நான் அடிச்சோம் அப்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மகளிர் ஆணையத்திலேருந்து வந்தவங்க, இனிமே வயலன்ஸ் பண்ணீங்கன்னா, உங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து உள்ள தள்ளிடுவோம் அப்டின்றாங்க. ஆனா ரோகிணி வேணாம், நான் மனோஜ் கூட வாழணும் அப்டின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு எச்சரிச்சுட்டு அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் இவங்க போய் சிந்தாமணி கிட்ட போய் கேட்குறாங்க ஐடியா. சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, ஓகே அவங்க நம்ம போயிட்டு பேசிட்டு அவங்க எங்கன்னா பணம் குடுத்து அவங்கள சரி கட்டிடலாம் அப்டின்னு சொல்லி ஒரு ஐடியா குடுக்குறாங்க. அதுக்காக ரூ. 1,00,000 ரெடி பண்ணி குடுக்குறாங்க. அந்த ரூ. 1,00,000 எடுத்துட்டு அவங்க மகளிர் ஆணையத்து அந்த லேடிய பார்க்க போறாங்க விஜயா. ஆனா அவங்க பேக்ல அந்த பணத்த வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திரும்பவும் மாட்டிக்கிட்டு, திரும்பவும் திட்டு வாங்க போறாங்க. ரோகிணி ஜெயிச்சுட்டே இருக்க போறாங்கன்னு தான் நெனைக்கிறேன். மொத்தத்தில ரோகிணிக்கும், மனோஜுக்கும் டிவோர்ஸ் கண்டிப்பா நடக்காது. இது நமக்கு தெரியும். ஸோ இனிமே என்ன நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்றேங்க. See you. டாடா.